ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் லேர்ன் வித் மாலா. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 10th நியூ புக்கில் இருக்கிற இங்கிலீஷில் இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர், கிராமர் அண்ட் புக்ஸ் எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றியும் கிளியராக டீட்டெயில்டாக தான் இந்த சேனலில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்கிற ஜிக்ஸாக் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம போட்டிருப்போம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு புரியும். ஜிக்ஸாக் அப்படின்ற ஸ்டோரியை லைன் பை லைன் சம்மரி வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க பார்ட் 2 ரிமைனிங் ஸ்டோரியை பார்க்கலாம். பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் 1ல் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக் வந்து அவங்க வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அரவிந்த் கொடுத்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை அந்த ஃபேனோட பிளேட்ஸ் மேலே வச்சுருக்கும். அந்த டைம் வந்து அவங்க வீட்டில் மெய்டாக இருக்கிற லக்ஷ்மி வந்து ஒரு மாதிரி ஷேக் அடித்த மாதிரி சவுண்ட் கொடுப்பாங்க. இது வரைக்கும் தான் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். பார்ட் 2 பாருங்கள். ஹார்ட்ஸ் ஹேமரிங் லேவ் ரஷ் டு ஸ்டுடியோ டு ஃபைண்ட் லக்ஷ்மி டான்சிங் அண்ட் கிளாப்பிங் ஹர் பேங்க்ஸ் excitedly as he yelled, "We have been blessed, we have been truly blessed. It's raining papaya and bananas in this room." ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக லக்ஷ்மி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே கையெல்லாம் கிளாப் பண்ணிக்கிட்டே கை தட்டிக்கிட்டு நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிட்டோம், கடவுளால் நமக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இங்கே வந்து பப்பாயா அண்ட் பனானாவோட மழை மாதிரி நமக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் முன்னாடி பார்ட் 1ல் நம்ம பார்த்துருப்போம், ஜிக்ஸாக் வந்து இந்த பப்பாயா, பனானா, அப்புறம் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபேன் மேலே வச்சுருக்கோம். அந்த டைம் வந்து ஃபேன் ஆஃபில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ வந்து லக்ஷ்மி வந்து ஃபேன் ஆன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா, இதெல்லாம் ஜிக்ஸாக் தான் வச்சுது அப்படின்னு நினச்சிட்டு. அதனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கடவுள் தான் நமக்கு வந்து மழையாக இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. They froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruits and nuts. Have picked fruits streamed off the fan, damping even Lakshmi enthusiasm as Goya landed on her cheek with a soft crunch and one walnut hit her forehead with a loud smack. One slice over ripe papaya came whizzing off the fan as they reached it helplessly. It ought horrors splattered all over Mrs. Krishnan unfinished masterpiece Sunset at Marina, spreading strike orange pleb and shiny black slits all over it. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நமக்கு யாரோ ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பாங்களே, அந்த டைமில் லக்ஷ்மியோட சீக்கில் வந்து ஒரு பழுத்த கொய்யா பழம் வந்து அடிக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு வால்நட் வந்து மேலே படும். தென் அவங்க பெயிண்டிங் வச்சுருப்பாங்க இல்லையா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன்ஸ் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சன்செட் மெரினா, அந்த பெயிண்டிங்கில் போயிட்டு அந்த கொய்யாவோடைய சீட்ஸு தென் பப்பாளி பழத்தோடைய சீட்ஸில் போயிட்டு அதில் பட்டு ஒரு மாதிரி கருப்பாக டாட்டாக வந்துடும். ஃபுல் பெயிண்டிங்கே அது டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கான் ட்ராஜிக்கலி அண்ட் லுக்டு ரெடி டு ஷூட் ஜிக்ஸாக் பட் ஹீ வாஸ் சேவ்ட் பை த பெல். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு எப்படியா நம்ம ஜிக்ஸாக்கை வந்து ஷூட் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறாங்க. பட் ஒரு ஃபோன் பெல் அடித்து அந்த ஜிக்ஸாக்கை வந்து காப்பாற்றிட்டாங்க. They answered one call another as all the neighbors rang up to demand what their awful cringing sound was if they could please have some peace. எல்லா நெய்பர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி, மேலே கீழே இருக்கவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி, என்ன உங்கள் வீட்டில் இவ்வளோ சவுண்டு, நீங்கள் பொறுமையாக எதுவும் சத்தம் போடாமல் எதுவும் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. All through all his commotion Zigzag split on unconcerned அண்ட் ஸ்னோடான். இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ஜிக்ஸாக் என்ன பண்ணிகிட்ருக்கு, தூங்கிட்டு கொரட்டை சத்தம் விட்டுட்டே இருக்குது. Finally all exhausted Mrs. Krishnan rang up her husband. "I am going crazy with sounds of Zigzag snoring. Plus all of these angry telephone calls and my beautiful painting here." Her voice cracked. "You know Mrs. Janganwala, a art critic who lives upstairs, well, she heard Zigzag snoring and had a check to telephone, asked me whether I could sing a little softly when I took my singing lesson.
ப்ளீஸ் காண்டாக்ட் சோமு அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் வி ஷுட் டூ. இந்த டைமில் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ரொம்ப கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர் கிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஜிக்ஸாக் ரொம்ப டார்ச்சலாக இருக்குது, அதனுடைய கொரட்டை சவுண்டு வந்து எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பெயிண்டிங்கும் ஜிக்ஸாக் வந்து வீணாக்கிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேல் வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா மிஸ்ஸஸ் ஜிங்கன்வாலா வந்து நீங்கள் பாட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சத்தமாக ஏன் இவ்வளோ சத்தமாக பாடிட்டுருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக பாடலாம்ல அப்படின்னு சொல்லி கோவப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன வேறு நீங்கள் வந்து ப்ளீஸ் சோமுவை காண்டாக்ட் பண்ணி ஜிக்ஸாக்கோடைய கொரட்டை சத்தத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேளுங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம் as fast as he could after he had left an email message for Somu asking him for clear instruction on how to stop zigzag from snoring. ரொம்ப வேகமாக வீட்டுக்கு வர்றாரு டாக்டர் கிருஷ்ணன். அதுக்கு முன்னாடி வந்து சோமுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இமெயிலில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, எப்படி வந்து ஜிக்ஸாக்கோடைய ஸ்னோரிங் சவுண்டை வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாங்க. Don't worry, he reassured his downcast family Somu will reply soon and will discover some ridiculous simple way to ஸ்டாப் ஜிக்ஸாக் ஃப்ரம் ஸ்னோரிங். கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு வந்து டாக்டர் கிருஷ்ணன் சொல்வார், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் சோமுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், அவன் கண்டிப்பாக சீக்கிரமாக நமக்கு ரிப்ளை பண்ணுவான், நம்ம இவ்வளோ வந்து பயந்துட்டுருக்கோம், கண்டிப்பாக அவன் சின்னதாக ஏதாவது ஒரு இதுதான் சொல்லுவான், ஈஸியாக தான் இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு டாக்டர் கிருஷ்ணன். 6 days passed. 6 frantic days of checking their email day and night. 6 நாள் இதே மாதிரி போயிட்டுருக்குது. 6 நாளும் வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் இமெயிலை டே அண்ட் நைட்டாக செக் பண்ணியிருக்காங்க. 6 torturous days have deafeningly loud zigging jaws resound in their home. Most never wakingly Maya complained that he hear a permanent rambling sound in her ears even when she was miles away from home, and that ear head all the time. Arvind confused that for the first time in his life she was actually looking forward to going to school, considering it was as calm as Montessori compared to her house. ரொம்ப சத்தமாக வந்துகிட்டே இருக்குது. டே அண்ட் நைட் எல்லாருமே அந்த மெயிலை செக் பண்ணிகிட்ருக்காங்க. 6 days எந்த ஒரு மெயிலுமே வரல, அந்த சத்தம் மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது. மாயா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த பர்மனெண்ட்டாக என் காதுக்குள்ளே இந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை விட்டு நம்ம ரொம்ப தூரமாக போனாலுமே இந்த சவுண்ட் என் காதிலே கேட்டுட்ருக்கு அப்படின்னும் அரவிந்த் சொல்கிறான். அரவிந்துக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனாலே சுத்தமும் பிடிக்காதான். அவன் சொல்கிறான், நான் பேசாமல் இதுக்கு நான் ஸ்கூலுக்கே போயிடலாம் போல், ஸ்கூலே அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரவிந்தும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த நடுவில் ஜிக்ஸாக்கை பேச வைக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க, எதுவுமே பேசாது. அது கொஞ்ச நேரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கும், எழுந்திரிச்சு சாப்பிடும், அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் சாப்பிடும், திருப்பி தூங்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சன் செட் ஆகிற மரீனாவை பார்த்து ரொம்ப சேடாக தூங்க ஆரம்பிச்சிடும். தென் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சாப்பிடும். நிறைய பேர் நிறைய லாங்குவேஜில் பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எதுக்குமே அது வந்து பேசவே பேசாது. அந்த 7th day டாக்டர் சோமு email arrived. It was Dr. Krishnan predicted ridiculously simple. It read. 7வது நாள் சோமுக்கிட்டேருந்து ஒரு மெயில் வருது. அது டாக்டர் கிருஷ்ணன் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் அந்த மெயில் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் நெவர் ஹியர் ஜிக்ஸாக் கொரட்டை விட்ட சவுண்டு நான் கேட்டதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜிக்ஸாக் ஹார்ட்லி எவர் ஸ்லீப், ஜிக்ஸாக் தூங்கவே தூங்காதே அப்படின்னு அவர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. இஃப் யூ ஹேவ் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் ஆஸ்க் மை குக் விசு டு கீப் ஜிக்ஸாக். ஒருவேளை உங்களுக்கு ஜிக்ஸாக்கை பார்த்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சிங்கன்னா ஜிக்ஸாக்கை என்னுடைய குக் விசுக்கிட்டே கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி சோமு வந்து ரிப்ளை பண்ணியிருப்பார். தட் டஸ் இட் செட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஃபைன் விசு, ஐ வில் நாட் கீப் ஜிக்ஸாக் ஹர் அனதர் மினிட். அப்பா இப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், இனிமேல் நான் ஒரு செகண்ட் கூட ஜிக்ஸாக்கை வச்சுருக்க மாட்டேன், நீங்கள் விசுவை கண்டுபிடிச்சி ஜிக்ஸாக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம் டவுன் டியர், ஐ ஆம் லிவிங் ஃபார் மை கிளினிக் நவ், கேன் இட் வெயிட் டில். இல்லை இப்போ நான் கிளினிக் போகணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. நோ, இட் இஸ் நவ். Mrs. Krishnan was adamant. I have invited some friends and are expert to come home and choose my painting for the exhibition. This forehead snoring master
வில் ட்ரை அஸ் ஆல் மேட். இல்லை நீங்கள் இப்போவே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு ரொம்ப அடமெண்ட்டாக மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் பெயிண்டிங்கில் எக்ஸ்போர்ட் ஆனவங்களையும் கூப்பிட்ருக்கேன். அவங்க வந்து என்னுடைய பெயிண்டிங்கில் எதை வந்து எக்ஸிபிஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 ஸ்னோரிங் கொடுக்குற பேர்டை நீங்களே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Come on then, zigzag, called Dr. Krishnan nervously, wondering how he would locate Somu cook visu. ரொம்ப கூட்டிகிட்டு போகிறார், ரொம்ப நர்வஸ்லி பயந்துட்டு எப்படி நான் வந்து விசுவை கண்டுபிடிச்சி எப்படி நான் அவங்கள்ட்ட கொடுக்க போகிறேனோ தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஜிக்ஸாக்கை. Why don't you wait in the car, zigzag, he suggested. When they reached his clinic, his heart shrinking at the thought, zigzag, a sheltering loud snore adding to the tin of soaps and strikes produced the tiny patience for waiting him. zigzag கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர் கிருஷ்ணன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஏன் நம்ம ஜிக்ஸாக் வந்து காருக்குள்ளே வச்சுருக்கலாமே, ஆல்ரெடி நம்ம கிளினிக்கில் நிறைய சவுண்டு வரும், இதில் ஜிக்ஸாக் தூங்குகிற சவுண்டு ரொம்ப சத்தமாக இருக்குமே, இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், பேசாமல் கிளினிக் உள்ளே கூப்பிட்டுட்டு போகாமல் ஜிக்ஸாக்கை காருக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜிகி ஜகா, கிங் ஆஃப் த டோங்கா, வாஸ் நாட் ashamed to keep waiting and was already making his way to the clinic where he preached himself on the nurse reception table. எதுவுமே கேட்டுக்காமல் ஜிக்ஸாக் என்ன பண்ணுறது, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நர்சிங் ரிசப்ஷன் டேபிள் மேலே உட்காந்துருச்சு. அதை பார்த்தோன்னே டாக்டர் கிருஷ்ணன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இது எப்படா நம்ம சமாளிக்க போகிறோம், தூங்குச்சுன்னா வர கொரட்டை சவுண்டை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாரு. டோன்ட் யூ டேர் ஸ்லீப், டாக்டர் கிருஷ்ணன் வார்ன் அவுட் ஜிக்ஸாக், தூங்கவே தூங்காது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு டாக்டர் கிருஷ்ணன். She had hardly walked through the swinging half door and separated his clinic from waiting room when he heard that a strange voice, you there in the blue t-shirt, don't jump on the sofa, and you in the red dress, don't swing on the curtain. அவர் என்ன பண்ணிட்டார், தூங்கவே தூங்காது அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு ஜிக்ஸாக் கிட்ட. வார்ன் பண்ணிவிட்டு அவன் வந்து ஒரு சின்ன டோர் இருக்கும், அதாவது வந்து கிளினிக்கையும் வெயிட்டிங் ரூமையும் செப்பரேட் பண்ணுற ஒரு சின்ன டோர் கிட்ட அவருடைய ரூம்குள்ளே போகிறதுக்கு போகிறாரு. அப்போ வந்து ஒரு சவுண்ட் வருது. என்ன சவுண்டு, யூ தேர் இன் த ப்ளூ டிஷர்ட், டோன்ட் ஜம்ப் அந்த சோஃபா, அந்த ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கோனே சோஃபாவிலேருந்து ஜம்ப் பண்ணாது அப்படின்னும், அந்த ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கவனே கர்ட்டனை வச்சு விளையாடாது அப்படின்னு ஒரு கண்டிப்பான குரல் கேட்குது. அது பார்த்தோன்னே எல்லோரும் பார்க்குறாங்க, யாருது அந்த குரல் அப்படின்னு. இட் வாஸ் ஜிக்ஸாக்ஸ் வாய்ஸ், கிளியர் அண்ட் கமாண்டிங். தேர் வாஸ் pin drop silent in the room as everyone waited open mouth for zigzag next sentence. அது வந்து ஜிக்ஸாக்கோடைய குரல் தான். எல்லாருமே பின் ட்ராப் சைலண்ட்டில் அமைதியாக இருக்காங்க. அடுத்தது ஜிக்ஸாக் என்ன சொல்ல போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் was amazed. Gona was zigzag bored and grumpy expression. Instead, the board looked happy and alert as it went about the job it had been trained for the first with the American witch doctor and with Dr. Somu. Dr. Krishnan clinic, usually noisy, see the tears of tantrums, was transformed into a calm, orderly peace. Zigzag efficiently smoothed the frightened painting, scolded the naughty ones and made the crying ones smile, and his yom-thinking song and recitation of the French poetry reduced the children to helpless laughter instead of tears. And best of the zigzag never split or snowed even for a second. ரொம்ப அமேஸாக டாக்டர் கிருஷ்ணன் வந்து பார்க்குற ரொம்ப ஷாக்காகி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேர்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக மூவ் ஆகுது, அங்கே இங்கே மூவ் ஆகுது, எல்லாரையுமே வந்து ரொம்ப அமைதியாக பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாட்டு பாடுது, அலற குழந்தைங்களுக்கு வந்து பாட்டு பாடி சிரிப்பு விடுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்டியாக விளையாட்டுத்தனம் பண்ணியிருக்கவங்க அவங்களையும் வந்து கட்டுப்படுத்தி அந்த கிளினிக்கையே வந்து ரொம்ப அமைதியாக கொண்டுட்டு போகுது. அப்போ தான் டாக்டர் கிருஷ்ணன் வந்து திங்க் பண்ணுறாரு, இப்போ தான் அது ஜிக்ஸாக் எதுக்கு வந்ததோ அந்த வேலையை அது பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர்கிட்ட இருந்துச்சு இல்லையா, அவங்கக்கிட்ட இந்த வேலை தான் அது பார்த்துட்டு இருந்ததும், டாக்டர் சோமுவும் இந்த வேலை தான் அவங்களோட டாக்டர் சோமுவோட ஹாஸ்பிட்டல்லையும் ஜிக்ஸாக் இந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னும், வீட்டில் அது சும்மாவே இருந்ததுனால தான் அது தூக்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னும் அவர் திங்க் பண்ணுறாரு. அந்த கிளினிக்கில் ஒரு செகண்ட் கூடும் அந்த ஜிக்ஸாக் தூங்கவே இல்லை. Never had a morning passed so quietly and peacefully for டாக்டர் கிருஷ்ணன் ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு அமைதியான எனக்கு ஒரு டே போனதே இல்லை அப்படின்னு. when he last patient had left, he called zigzag to his room. zigzag flew and he sat on the table. எல்லா பேஷண்ட்டும் போனதுக்கப்புறம்
ஜிக்ஸாக்கை கூப்பிட்றாங்க. டாக்டர் கிருஷ்ணன். ஜிக்ஸாக் வந்து அமைதியாக அவங்க டேபிள் மேலே வந்து உட்காருது. சோமு வாஸ் ரைட் ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஆல் த அப்சல்யூட்லி ட்ரெஷர். இப்போ தான் சோமு சொன்னது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. அவன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உனக்கு ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ எந்த அளவு ட்ரெயினடாக இருந்திருக்க. ஐ நெவர் ரியலைஸ் வாட் ஹீ மீன் வென் ஹீ கால் யூ ஆர் எ கிரேட் ஹெல்ப்ஃபுல். நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் நீ எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு. வை டோன்ட் டெல் மீ யூ டென்ட் prefer to be at my clinic instead of snoring like to show you are bored. ஒருவேளை நீ போர் அடித்ததுனால தான் நீ வந்து தூங்கிட்டு இருந்திருப்ப. கிளினிக்கில் போர் அடிக்காமல் உன்னுடைய ஒர்க்கை நீ கரெக்டாக பண்ணுவேன். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தேன். ஆனால் வீட்டில் உன்னை யாருமே பிடிக்கல. உன்னை வந்து எப்படியாவது they went to live with you. விசுக்கிட்ட விட்டுடுவான்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோடு வந்து அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஜஸ்ட் தென் டெலிஃபோன் ரேங். அந்த டைமில் ஒரு டெலிஃபோன் பெல் அடிக்குது. இட் வாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சவுண்டிங் வெரி ப்ளீஸ்டு வித் ஹர் செல்ஃப். மிஸ்ஸஸ் ஜங்கன்வாலா த ஆர்டிக். உங்களுக்கு தெரியுமா மிஸ்ஸஸ் ஜங்கன்வாலா, அதாவது வீட்டுக்கு மேலே இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து என்னுடைய பெயிண்டிங்கை நீங்கள் எக்ஸிபிஷனில், அவங்க ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, சன்செட் அட் மெரினா, அந்த பெயிண்டிங்கை நீங்கள் எக்ஸிபிஷனில் வைக்க வேண்டாம், அதுக்கு நான் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஒரு 5000 உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ஃபோனில் அவர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இஸ்இன் தட் த பெயிண்டிங் த பப்பாயா ஃபில்லான், அந்த பெயிண்டிங் மேலே பப்பாயா பட்டுச்சு அந்த பெயிண்டிங் தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நமக்கு தான் ஜிக்ஸாக்கை வந்து பார்த்துக்க தெரியாமல் இருந்திருக்கோம். ஐ டிடன்ட் திங்க் வை ஹி ஃபெய்ட் த ஜிக்ஸாக்கை நம்மளால் பார்த்துக்க முடியாமல் இருந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் வச்சு பார்த்து ட்ரையல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஓகே நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஷோட் அக்ரி டிலைட்டட் டாக்டர் கிருஷ்ணன் பிஃபோர் ஹி கிளவர்லி ஆடர். ஓகே அப்பாடா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து நமக்கு ஜிக்ஸாக்கை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ஏற்றுக்கிறார். பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஜிக்ஸாக்கை வச்சுக்கலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் ஜிக்ஸாக்கை டெய்லி கிளினிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார் டாக்டர் கிருஷ்ணன். பிஃபோர் ஹி கிளியர்லி ஆர்டர் அண்ட் ஐ குட் ஆல்வேஸ் டேக் ஹிம் டு த கிளினிக் எவ்ரி மார்னிங் ஸோ தட் யூ ஆர் பெயிண்ட் இன் த பீஸ் அட் ஹோம். நான் டெய்லி ஜிக்ஸாக்கு கிளினிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், அப்போ தான் நீ வந்து ரொம்ப அமைதியாக உன்னுடைய பெயிண்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளவராக வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜிக்ஸாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அங்கே டேபிள் மேலே இருந்த ஒரு சாக்லேட் எடுத்து ஜிக்ஸாக்கிட்ட கொடுக்குறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஜிகி ஜகா கிங் ஆஃப் த டோங்கா brought his complaint as he wait didn't bother to reply. எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் அந்த சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அதனுடைய கண்ணை மட்டும் இப்படி சிமெண்ட்டு பார்த்துட்ருக்கு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். தேங்க்யூ.